தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். காட்டையும் விலங்குகளையும் அண்டி வாழ்ந்த மனிதர்களை காட்டு மிராண்டி அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம். ஆனால் சொல்லிட்டு நாம் என்ன பண்ணோம், மனிதாபிமானத்தை விட்டுவிட்டு காட்டில் வசிக்கிற அந்த விலங்குகளுக்கு இருப்பிடங்கள் இல்லாமல் போகிறது என்கிற எந்த அக்கறையும் இன்றி காடுகளை அழித்து அதை மனிதர்கள் பிடுங்கிக் கொண்டோம். அதன் விளைவாகத்தான் யானைகள் ஊருக்குள் புகுந்து மனித உயிர்களையும் பயிர்களையும் சேதத்தை விளைவிக்கிறது என்கிற பார்வை இருக்கிறது. அந்த பார்வையை நாம் மறுப்பதற்கில்லை. அவைகளுக்கு தேவையான குடிநீர், வாழ்விடம், உணவு எல்லாம் கிடைத்து வந்த காடுகள் இன்று தனியார் மயமாகிவிட்டது. வீடுகளும் விவசாயங்களும் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளை பற்றி நாம் சிந்தித்தோமா என்கிற கேள்வி எழுகிறது. அப்படியான ஒரு சிந்தனையை தூண்டும் ஒரு விஷயம்தான் கோயம்புத்தூரில் நடந்திருக்கிறது. நீண்ட காலமாக பிடிபடாமல் இருந்த ரோலக்ஸ் யானை பிடிபட்டான். அவனை பிடிப்பதற்கு மருத்துவர்கள், வனக்காவலர்கள் அடங்கிய குழுவெல்லாம் சேர்ந்து அந்த யானை பிடித்து விட்ட பிறகு அந்த பகுதி மக்களே முழுவதுமாக சந்தோஷம் அடைந்தார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். அந்த யானை மயக்க ஊசி செலுத்தப்பட்ட பிறகு அதன் முகத்தை பார்த்தவர்களெல்லாம் வாடினார்கள். இப்படி எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? காடுகளை அழித்துவிட்டோம் என்கிற குற்ற உணர்ச்சி இன்னும் மனித மனங்களின் அடி ஆழத்தில் புதைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி காட்டுகிறது. இப்படி புரிந்த பிறகும் இந்த விலங்குகளுக்கான காடுகளை நாம் திருப்பி கொடுக்க தயாராக இருக்கிறோமா என்கிற கேள்விதான் எழுந்திருக்கிறது. அந்த கேள்விதான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். ரோலக்ஸ் பிடிபட்டான். காடுகளை விலங்குகளுக்கு திருப்பி கொடுக்குமா இந்த சமூகம் என்கிற கேள்வி குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு பெரியசாமி, கோவை மாவட்ட தலைவர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். மற்றும் VKSK செந்தில்குமார், மாவட்ட வேளாண் உற்பத்தி குழு உறுப்பினர் மற்றும் விலங்குகள் ஆர்வலர். வணக்கம் சார். சார் பெரியசாமி சார், இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் அந்த யானை பிடிபடாமல் இருந்தது, நிறைய பயிர்களுக்கு சேதம் விளைவித்தது, அதே மாதிரி உயிர்களுக்கும் நிறைய சேதம் விளைவித்தது. அதற்கான காரணங்கள் என்ன? தொடர்ந்து அந்த பகுதிகளில் நம்ம இது ஒன்றும் புதிய செய்தி இல்லை. நிறைய தொடர்ந்து யானை மிதிப்பட்டு இறந்தார்கள், நிறைய தோட்டங்கள் நாசமாக்கப்பட்டது, அப்படி நிறைய நியூஸ் பார்த்துட்டே இருக்கோம். அது நம்மளோட கோணத்தில் மட்டுமே பார்க்குறோம். நமக்கு என்ன இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நியூஸாகவே ஆகுது. ஆனால் ஏன் ஆகுது? யானைகள் இழந்தது என்ன, மற்ற விலங்குகள் இழந்தது என்ன? அந்த கோணத்தில் நாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா சார்? அதாவது வனத்தை ஒட்டி விவசாய பூமிகள், மனிதர்கள், விவசாயிகள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒரு பிடிப்போட தான் வாழ்ந்து வர்றோம். அப்படிதான் இந்த வடிவமைப்பு, இந்த இயற்கையோட வடிவமைப்பு அப்படித்தான் இருக்குது. எல்லாத்தோடும் விவசாயிகள் சேர்ந்து தான் நாம் பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை யானை ஒரு பெரிய தொந்தரவாக நாங்கள் கருதவில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்களாம் எங்களை பொறுத்தவரை 70 ஆண்டுக்கு மேல பாரம்பரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நானெல்லாம் 3வது தலைக்கட்டாக தொடர்ந்து முழுமையாக விவசாயத்தை மட்டுமே நம்பியே வாழ்ந்து வருகிற குடும்பத்தை சேர்ந்தவன். இப்ப எங்களை பொறுத்தவரை கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு குறைவாகத்தான் இந்த யானைகளின் தொந்தரவுகள், யானைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, வனத்தை ஒட்டி இருந்து கொண்டுதான் இருக்கிறது, வனப்பகுதியிலே இருந்தது, அதெல்லாம் யாரும் மறுக்கவில்லை. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் யானையினுடைய வாழ்வாதார இடங்கள் பயிர்வதற்கு காரணமாக இருக்கிறது நிறைய மலை ஒட்டிய பகுதிகளிலே, அதாவது உல்லாச கூடங்கள், அதே போல கல்வி நிலையங்கள், அதே போல ஆன்மீக தலங்கள் எல்லாம் அதிகரித்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. இன்னொன்று வனப்பகுதியை பொறுத்தவரை அது எல்லையை விரிவாக்கப்படவில்லை. குறிப்பாக வனப்பகுதியின் எல்லையை குறிப்பாக வன அலுவலர்கள் அதை நிர்ணயித்து அதற்குண்டான தேவைகளை, அதாவது யானைகளுக்கு உண்டான தேவைகளை வனத்துக்குள்ளேயே உற்பத்தி செய்தால் மட்டும்தான் யானை வெளியே வருவதற்கான ஒரு காரணமாக கூட நாங்கள் கருதுகின்றோம். அது மட்டுமல்ல, இப்ப வருகின்ற யானைகள் ரொம்ப புத்தி கூர்மையாக, அறிவுசாலிகளாக
முகர்ப்புத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய யானைகளாகத்தான் கருதுகின்றோம். ஏனென்று கேட்டால் நேரடியாக வீட்டுக்கு வந்து வீட்டில் வைக்கின்ற அரிசிகள், அதே போல பல வகைகள் இதையெல்லாம் உடைத்து தின்பதற்கான முயற்சிகள் செய்கின்றன. மனிதர்களை பார்த்தால் ஒரு காலகட்டத்திலே என்னுடைய அறிவு கட்டினால் மலையொட்டி மட்டும்தான் யானைகள் வந்து கொண்டிருந்தது. ஒரு டார்ச் லைட் பட்டாலே யானைகள் திரும்பி வனப்பகுதிக்கு ஓடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்த காலமெல்லாம் உண்டு. நேரடியாக நானே கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது ஊரை தாண்டி, குடியிருப்புகளை தாண்டி, மெயின் ரோடை தாண்டி கிட்டத்தட்ட மலையிலிருந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் எல்லாம் யானைகள் வந்து செல்கின்ற ஒரு அவல நிலையை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இப்போ ரேஷன் கடையெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நீங்க நியூஸ் பார்த்திருப்பீங்க. எங்க ஊர்லயே ரேஷன் கடையெல்லாம் நிறைய உடைச்சிருக்குது. அப்படிங்கும் போது யானைகள் எங்கிருந்து வந்தது, யானைகள் எங்கிருந்து எங்க இடம் பெறுகிறது, இந்த யானைகளுடைய தன்மைகள் நாளுக்கு நாள் எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்ற என்ற ஒரு ஆய்வை கூட வனத்துறைகள் அதிகாரிகள் நடத்துவதில்லை. குறிப்பாக இந்த ரோலக்ஸ் மட்டுமே எங்களுக்கு தொந்தரவில்லை. வனவிலங்குகள் பொறுத்தவரை அனைத்து வன யானைகளாக இருந்தாலும் சரி, காட்டு பண்டிகளாக இருந்தாலும் சரி, அதே போல மான்கள், குரங்குகள் போன்றவைகள் எல்லாம் தினந்தோறும் எங்களை தொந்தரவு செய்து கொண்டுதான் இருக்கின்றன. வனத்தை ஒட்டி மேட்டாங்காடு என்று சொல்வோம், அதாவது வானம் பார்த்த பூமிகளில் நாங்கள் விவசாயம் செய்த காலமெல்லாம் மாறி இந்த தோட்டங்களிலே கிட்டத்தட்ட நான்லாம் மலையிட்டு 3 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறேன். என்னுடைய தோட்டத்திலே தினந்தோறும் யானைகள் வந்து செல்கின்ற ஒரு அளவு நிலையினா தான் நாம் தெரிகின்றோம். இது தினந்தோறும் விவசாய உயிர்களை மட்டுமல்ல, விவசாய உடைமைகள் மட்டுமல்ல, விவசாய பயிர்களையும் தொடர்ந்து உயிருக்கு அச்சுறுத்தும் வண்ணம் தான் இந்த யானைகளுடைய நடமாட்டம் இருக்கிறது. ஏன்னால் அதோடைய கேரக்டர் என்று சொல்வோமே, அதோடைய அறிவுக்கூர்மை அதிகமாகி மறைந்திருந்து மனிதர்களை தாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மிருகங்களாக அது தற்போது மாறிக்கொண்டிருக்கின்றதுதான் எங்களுடைய கோணத்திலே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, நிறைய திட்டங்கள் யானைகளை கட்டுப்படுத்துவதற்கான திட்டங்கள் வனத்துறை இதுவரை அறிவித்திருந்தாலும் கூட எல்லா திட்டங்களும் நடைமுறைகள் சாத்தியக்கூறுகளாக இல்லை. நிறைய அதுக்காக வனத்துறை பணங்கள் செலவு செய்கின்றன, இதற்கான முயற்சிகள் செய்கின்றன. ரோலார் காலர் சிஸ்டம் ஒன்று பொருத்தினார்கள், மலையொட்டிய பகுதிகளை அகலை வெட்டினார்கள், மின்வேலி அமைத்தார்கள். எல்லாம் இன்றைய அளவில் எல்லாமே அது ஒரு முழுகப்படும் திட்டமாக, முடிவுற்ற திட்டமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். யானையை பொறுத்தவரை நாங்கள் ஒரு தெய்வமாக, ஒரு கடவுளாகத்தான் நாங்கள் கும்பிடுகின்றோம். அதை யாரும் நாங்கள் தொந்தரவு செய்வதில்லை. நீங்கள் எந்த விவசாயியும் ஒரு யானையை தொந்தரவு செய்ய எண்ணம் எங்களுக்கெல்லாம் அடிப்படையிலே கிடையாது. ஏனென்று கேட்டால், ஒரு யானையை தொந்தரவு செய்தோம் என்று சொன்னால் கண்கூட எங்கள் ஊர்களிலே ஒரு மலை அடிவார பகுதியிலே ஒரு விவசாயி யானையை தொந்தரவு செய்கிறது, பயிர்களை அடிக்கிறது, வந்துவிட்டது என்ற உயிர் பயத்திலே ஓலையை, தென்னை ஓலையை பற்ற வைத்து தீப்பந்தத்தை காட்டி விட்டார்கள். அந்த யானையின் ஒரு மாற்றம், அதோடைய தன்மை மிகுந்த மாதிரி ஒரு தென்னை மரத்தீவை 5 ஆண்டுகள் உள்ள தென்னை மரத்தீவை பிரிங்கி எழுந்து விட்டு போய்விட்டது. அதே விவசாயி அடுத்த நாள் அந்த யானையுடைய பாதத்திலே கற்பூரம் வைத்து கும்பிட்டு, இனிமேல் கடவுளே நான் உனக்கு தொந்தரவு செய்ய மாட்டேன், ஒன்றும் பண்ணாத அப்படின்னு ஒரு கும்பிட்ட காலமெல்லாம் நடைமுறைகளே இருந்திருக்கிறது, கண்கூட பார்த்திருக்கிறோம். அதற்கப்புறம் அவர் தோட்டல யானை வரலை. இதுதான் நிரஸ்தர உண்மை. அதாவது வன பகுதிகள் குறிப்பாக சுருங்கிவிட்டன, அதை ஆக்கிரமிப்புகள் அதிகமாகிவிட்டது, அரசியல்வாதிகள் உட்பட அதை ஆக்கிரமிப்பதற்கு துணை அதிகாரிகளும் துணை போகிறார் என்றுதான் வேதனை தான் நாங்கள் தொடர்ந்து இதை மன்றத்திலே குற்றச்சாட்டாக வைத்து இருக்கின்றோம். யானைகள் மட்டுமல்ல, காட்டு பன்னிகள் என்ற அரசு ஆணை, அதாவது மனித விலங்குகள் மோதல் கொண்டான ஒரு தடுப்பு குழுவை தமிழக அரசு அமைத்து அந்த குழுவின் மூலம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை கூட இன்றைய தினம் அதை மாவட்ட நிர்வாகம், அதை மாவட்ட வனத்துறை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ரொம்ப காலதாமம் தாழ்த்தி வருவதால் விவசாயிகள் மிகுந்த அளவுக்கு உண்டாகிறோம். எங்களை பொறுத்தவரை மீண்டும் விவசாயம் செய்ய வேண்டுமா? ஏன்னா நாங்கள் இளைஞர்கள் கிட்டத்தட்ட 50 தொடர்ந்து எங்களுடைய சங்கதிகளை இந்த விவசாயத்துக்கு ஈடுபடுத்தக்கூடாது என்பதை ஆணித்தனமாக நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் என் தகப்பனார் சொன்னார், 2 இடத்து படிச்சுக்கிற, வேலைக்கு போயிருப்பா, இந்த விவசாயம் ஒத்து வராது என்று சொன்னார். இருந்தாலும் கூட விவசாயத்தை விட்டு வெளியேறாமல் தொடர்ந்து விவசாயத்தை நம்பியே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை எங்களுக்கு, அதாவது இயற்கை சீற்றினால் பல்வேறு இடையூறுகள் வருகிறது. குறிப்பாக உரங்கள் பற்றாக்குறை, அதே போல ஆட்கள் பற்றாக்குறை, இயற்கை சீற்றம், இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் அல்லல்படுகிறோம். அது கூட இந்த வனவிலங்குகள் என்பது ஒரு பெரிய, எங்களுக்கு இப்படி ஒரு பெரிய பாரமாக, அச்சுறுத்தலாக, தலைசுமையாக தான் இருந்து வருகிறது. இந்த காலப்போக்கில் இதை நடைமுறைப்படுத்த மாவட்ட நிர்வாகம், வனத்துறை முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த மன்றத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். சார் செந்தில்குமார் சார், இப்போ விலங்குகளால் விவசாயிகள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற உண்மை நிலவரத்தை சார் சொல்லியிருந்தார். விவசாயிகள் ஏற்கனவே பல்வேறு கஷ்டங்களில் இருக்கிறாங்க, நடுவில் இந்த விலங்குகளும் தொல்லை கொடுக்குது, அது எவ்வளோ கஷ்டங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதையும் தாண்டி விலங்குகள் இப்படி காடுகளை விட்டு விளைநிலங்களை நோக்கி அல்லது குடியிருப்புகளை நோக்கி வருதுன்னா, அதோட இடத்த விட்டு வெளியே வருதுன்னா அது காரணம் இல்லாமல் வராது. ஏன் அப்படி வருகிற சூழ்நிலை அவைகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது? ஒரு வனவிலங்கு சாதாரண வனத்தை விட்டு வெளியே வருவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறு இல்லை.
ஆனா வருதுன்னு சொன்னா ஒரு 3 காரணங்களா பெருசா சொல்லாங்க. ஒண்ணு வந்து வனப்பகுதி அல்லது வனப்பகுதிக்குள் நிறைய கட்டடங்கள் அனுமதியே வழங்கப்பட்டிருக்கிறது. அனுமதி இல்லாமலும் கட்டடங்கள், அதாவது தொழிற்சாலைகள், கல்லூரிகள், அவர்கள் ஏற்கனவே சொல்லியது போல வழிபாட்டு தலங்கள் கூட கட்டப்பட்டு வருகிறது. அங்க நிறைய மக்கள் செல்கிறார்கள். அதனால் அந்த இரைச்சல் காரணத்தினால அதோட சாதாரண வழித்தடம் எல்லாம் மாறி இருக்கு. அதே போல யானை, காட்டுப்பன்றி இவற்றுக்கெல்லாம் தேவையான உணவு பற்றாக்குறை வனப்பகுதியில். செந்தில்குமார் சார், நான் என்னோட புரிதலுக்காக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சத்தங்களும் மிரட்சிகளும் ஏற்பட்டா வனவிலங்குகள் தங்களோட பாதுகாப்பா நினைக்கிறது வனங்களை தான். அப்படி எதுவும் சத்தம் ஏற்பட்டா அவைகள் காட்டுக்குள்ளதானே போக ட்ரை பண்ணும், அடற்காடுகளுக்குள்ளதானே போக ட்ரை பண்ணும். ஏன் அது மிரட்சி ஏற்பட்டு நிலங்களுக்கோ மக்கள் வாழ்விடங்களுக்கோ வரப்போகுது? இல்ல, காட்டு மிருகங்களுக்கு வந்து நீங்க அதுக்கு சாதாரண சில வழித்தடங்கள் ஏற்கனவே இயற்கையாக பல காலங்காலமாக இருந்து வந்த பாதைகள் அதுக்கு ஓரளவுக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற மிருகங்களுக்கு தெரியும். இப்ப யானைனா ஒரு பெரிய பகுதிகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு மிருகம். ஒரு வாழ்விடத்திலிருந்து இன்னொரு வாழ்விடத்திற்கு குறிப்பிட்ட இனச்சேர்க்கைக்காகவோ அல்லது உணவு தேடியோ அது போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் மற்ற மிருகங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய பகுதிகளுக்கு தான் வாழ்ந்து பழகி இருக்கு. அதனுடைய சாதாரண வழிபாதை மறைக்கப்படும் போது அல்லது அந்த இடத்திலே இரைச்சல்கள் எழுப்பப்படும் போது அது வனப்பகுதிக்குள் தான் போகிறோமா அல்லது பட்டா பகுதிக்குள் போகிறோமா என்ற குறிப்பெல்லாம் அந்த மிருகங்களுக்கு தெரியாது நிச்சயமாக. அதனால அது தடம் மாறி போறப்போ அது நிச்சயமா ஊருக்குள்ள வர்றதுக்கான சாத்தியக்கூறு மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் போக நீங்க உணவு பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை என்பது மிக அதிகமாகி வருகிறது. பல ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் வனத்திற்குள் சென்று தொட்டிகளை கட்டுவதற்கு மாநில அரசோ மத்திய அரசோ முயற்சி எடுக்கவில்லை. ஆனால் இப்போது எடுத்து வருகிறோம். காரணம், மரங்கள் குறைகிறது. அதே போல பல்வேறு வகையான தாவரங்கள் இன்று அழிந்து விட்டது. அந்த உணவு தேவைக்கான பட்டியல் அது இன்னும் எடுத்து அதை சரியாக பார்க்கவில்லை என்பதுதான் எங்கள் கருத்து. அந்த யானைகளுக்காகட்டும் மற்ற மிருகங்களுக்காகட்டும் தேவையான உணவு வகைகள் வனத்திற்குள் இருந்தால் நிச்சயமாக வெளியே வராது. குறிப்பாக தண்ணீர், நீர் வழி பாதைகள், நீர் உற்பத்தியாகும் இடங்கள் எல்லாம் வனத்திற்குள் நிறைய இருக்கு. இவற்றையெல்லாம் நாம் கண்காணிக்க வேண்டும். மனிதர்கள் தான் இதை போற்றி பாதுகாக்க வேண்டும். அதை போலவே நீங்க ரொம்ப காலத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வனப்பகுதியை ஒட்டி இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் தங்கள் மாடுகளை அப்படி மேய்ச்சலுக்கு விட்டாங்கன்னா அது வனப்பகுதிக்குள் அனுமதித்த காலம் உண்டு. அது சில காலம் கழித்து பார்த்தா அந்த மாடு மேய்ச்சலை நிறுத்தி விட்டார்கள். அது ஒரு இயற்கைக்கு எதிரான செயலாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா பசு மாடுகள் செல்லும் போது யானைகள் அது இயற்கையாக பசு மாடுகளுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு தன்மை கொண்டவையாக நாங்கள் அப்படித்தான் நாம் யானை பார்க்க வேண்டும். அதே போல அந்த உணவு சூழலில் இருந்து காட்டுப்பன்றிகள் வெளியே வந்து விடுகிறது. அப்புறம் இனப்பெருக்கம் ஒரு மிகப்பெரிய காரணம். ஒரு குறிப்பிட்ட அளவு வனவிலங்குகள் இருந்தால் அந்த வனப்பகுதிக்கு போதுமானதாக இருக்கும். அளவுக்கு அதிகமான காட்டுப்பன்றிகளை போல, காட்டு எருமைகளை போல, மான்களை போல, அதே போல் மயிலும் சரி, இதற்கெல்லாம் காரணம் இந்த பிரிடேட்டர் என்று சொல்லக்கூடிய, இப்ப மயிலுக்கு ஓனாய் நரி எல்லாம் இருக்குன்னா அந்த முட்டைகளை எடுத்துரும். அது வேலியில் இருந்தது, இன்னைக்கு வேலியெல்லாம் அழிச்சிட்டோம் இந்த பகுதியில. அப்போ மான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பிரிடேட்டர் வந்து சிறுத்தை, சிங்கம், புலி இப்படி எல்லாம் இருந்தது. அதனோட எண்ணிக்கை குறைந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு இயற்கை சூழலே சில மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. இவற்றையெல்லாம் கண்காணித்து அதே போல 1972 வனச்சட்டத்தின்படி இவங்க இப்போ வனவிலங்குகளை எல்லாம் நாம எந்தவித பவுண்டரி இல்லை. வனத்திற்கும் மக்கள் வாழ்கின்ற இடத்திற்கும் பட்டா பூமிகளுக்கும் இப்ப வந்து எல்லை இல்லை. அளவுக்கு அதிகமான இனப்பெருக்கம், உணவு பற்றாக்குறை இவற்றையெல்லாம் கண்காணிக்கவோ நடவடிக்கை எடுக்கவோ நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு வேலி தேவைப்படுது. இது ஒரு நிரந்தரமான அமைப்பாக இருக்க வேண்டும். அது பழைய ரயில்வே தண்டவாளம் தான் சரியாக இருக்கும். அதில் இரும்பு ஷீட் கொண்டு வெள்ளடித்து
வைத்தால்தான் இந்த இரண்டையும் நாம் கட்டுப்படுத்த முடியும். மனிதர்களுடைய ஜனத்தொகையும் பெருகி வருகிறது. இன்னொரு முக்கியமான காரணம் கட்டடங்களை எல்லாம் தொடர்ந்து நாம் அனுமதித்தே வருகிறது மாநில அரசு அல்லது மத்திய அரசினுடைய சட்டங்கள் சரியாக இல்லை. அதனால் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். சார் பெரியசாமி சார், இப்போ சார் சொல்கிறாரு நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துட்டுருக்கு, அதனால் இந்த விஷயங்கள்லாம் மாறி இருக்குது அப்படின்றாரு. நான் நேரடியாகவே ஒரு கேள்வி கேட்குறேன். நான் கண் முன்னாடி பார்த்தது, இப்போ கோயம்புத்தூர் பகுதியில் அந்த மாங்கரையை தாண்டினீங்கன்னா அது வனம் ஆரம்பிச்சிடுது. அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா யானைகளுக்கு மின்சார வேலிகள் எல்லாமே இருக்குது. அதிலிருந்து நீங்கள் எவ்வளோ உள்ளே போனாலும் அந்த கேரளா பகுதி வரைக்கும் போனீங்கன்னா கூட சுற்றிலும் மின்வேலிகள் இல்லாத வீடுகளோ குடியிருப்புகளோ நிலங்களோ இல்லை. அதில் நான் என்ன பார்த்து புரிஞ்சுக்கிறேன்னா, அங்கே வாழுகிற மக்களுக்கு நிலங்கள் என்பது ரொம்ப சொற்பமாக இருக்குது. ஆனால் கம்பெனிகளுக்கு, பெரு விவசாயிகளுக்குன்னு நிறைய இளங்களை ஏக்கர் ஏக்கராக எடுத்திருக்காங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலைகளில் இருக்குது, காடுகள்னு கூட தாண்டி மலைகளில் இருக்குது. அப்படி அந்த இடங்களை ஆக்கிரமித்து வச்சுருந்தா அப்போ யானைகள் எப்படி ஊருக்குள்ளே வராமல் இருக்கும்? அது எப்படி சாத்தியப்பட்டது? அப்போ அதற்கான சொல்யூஷன் அங்கே தானே போகணும். அதற்கான முன்னெடுப்புகள் எதுவும் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அதாவது நீங்க சொல்ற கருத்தை ஒண்ணு ஏத்துக்கலாம். அதாவது நிறைய மாபியாக்கள், தொழிலதிபர்கள் எல்லாம் மலையொட்டிய மலைக்குள்ள இருக்கிற நிலங்கள், விவசாய நிலங்களை வாங்கி அவங்க ரிசார்ட் ஆகும். மலை ஒட்டியே இல்லை, மலை மீதே நிறைய நிலங்கள் இருக்கிறது. அங்கே யானைகள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்குமோ அங்கே இது பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, யானை கட்டினா அந்த மலைக்கு பேர். ஆனால் அங்கே யானை சுதந்திரமாக நடமாட முடியாது. உண்மையை சொல்ல போனால் மனிதர்கள் வேலியை போட்டு அது ஏதோ ஒரு பாதையில் போனால் கூட எந்த இடத்திற்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சார் சொன்னது மாதிரி அதோட பாதையில் பயணிக்கவே முடியாது. எப்படியா இருந்தாலும் குறுக்கில் ஒரு மின்வேலி இருக்கும். அப்போ யானை என்ன பண்ணும்? அதை சரி பண்ணாமல் நம்ம யானைகளை மட்டும் குறை சொல்லி என்ன பயன்? அதாவதுங்க, என்னோட நோக்கத்தில் கருத்து பார்த்தீங்கன்னா, யானைகள் பொறுத்த வரைக்கும் மலையை சுற்றி மட்டும்தான் அந்த நடமாட்டம் இருந்துட்டு. அது மைக்ரேஷன் பீரியட்ல மலையொட்டி மட்டும்தான் போகுங்க, குறுக்கால போகாது. அதாவது வனப்பகுதிகளுடைய பரப்பளவுக்கு தகுந்த மாதிரி யானையோட நடமாட்டம் முதல்ல இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ யானைக்கு தேவையான உணவுகள் எல்லாமே வனப்பகுதிகளை கிடந்துட்டு இருந்துச்சு. ஆன்மீக தலங்களாகட்டும், சொகுசுவடிகளாகட்டும், இல்லை விவசாய நிலங்கள் மலைப்பகுதிக்குள்ளே ஆகட்டும், அது சில பேர் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறது, அவங்க பாதுகாப்பு வேலையை போட்டு வச்சுக்கிறது யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா நீங்க வனத்துக்குள்ள மட்டும் சொல்லலைங்க, வனத்துக்கு வெளியே நாங்களுமே மின்வேலி தான் போட்டிருக்கோம், வேற வழியே இல்லை. மின்வேலி மட்டுமே எங்களுக்கு 100% பாதுகாப்பான்னு கேட்டா அதுவும் கிடையாதுங்க. அது எப்போ அதை தாக்குங்கிற ஐயப்பாடு எங்கள் மத்தியில் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. வன எல்லையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஏன்னு கேட்டால், இன்று யானை போன ஆண்டை விட இந்த ஆண்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% அதிகமான மாதிரிதான் புள்ளி விவரங்கள் எல்லாம் ஆண்டு அதிகப்படுத்தி தான் கூறுகின்றன. ஆனா வனப்பகுதியை பொறுத்தவரை அதிகப்படுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. யானைகளுக்கு தகுந்த மாதிரி, யானைகள் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி, அது வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி வனப்பகுதியை அதிகப்படுத்த வேண்டும். அதே போல வனப்பகுதிக்குள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு விவசாயியா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, இல்ல ஆன்மீகவாதியா யாரா இருந்தாலும் வனப்பகுதிக்குள் எந்த விதமான கட்டுமான பகுதிகளோ யானை வழித்தடங்கள் தடுக்கும் விதமான எந்த விதமான ஒரு உத்தரவுகளுக்கும் அனுமதி வழங்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய திட்டங்களை கொண்டு வருது. அப்படி வரும்போது இந்த மாதிரியான அபிவிருத்திகள் வனப்பகுதிக்குள் செய்வதற்கான தடைகளை அரசு ஆணையாக, அரசு ஜியோவாக, அரசாணையாக இதை கட்டுப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அது ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். இரண்டாவது என்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் மலைக்குள் அதிகப்படியான பல வகையான மர வகைகள், கொடி வகைகள், செடி வகைகள் இருந்தன. காலப்போக்கில் நாளடைவில் பூராமே அழிந்து விட்டது. வனத்துறை பொறுத்தவரை அதையை மேம்படுத்த எங்கெல்லாம் அவங்க மரங்கள் இல்லையோ அந்த மரங்கள், புதிய மரங்கள் நடுவதற்கும் அதற்குண்டான போர்வெல் அமைத்து தண்ணீரை தொடர்ந்து அந்த மரங்களுக்கு தந்து உயிரூட்டுவதற்கும் உண்டான வழிவகைகளை வனத்துறை செய்வதில்லை. அதனாலதான் யானைகள் வெளியே பழகிவிட்டன. இது நீங்கள் என்னதான் இனி வனப்பகுதியை பெருக்கி வனத்துக்குள் ஊத்துக்களை உருவாக்கி அது தேவையான உணவுகளை வனப்பகுதியில் வைத்திருந்தாலும் கூட அதை வெளியே ரேஷன் கடையை உடைத்து அரிசியை சாப்பிடுகிறது, வீட்டை உடைத்து தொந்தரவு செய்கிறது என்று அது பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டது. அதோடைய மைக்ரேஷன் பீரியட்ல சுற்றி போறதுக்கு ரொம்ப சிரமப்படுது. நேரடியா கிராஸ் போறதுக்கு விவசாய நிலங்களை பயன்படுத்திக் கொள்கிறது. அதனாலதான் விவசாயி இந்த அளவுக்கு துன்பப்படுகிறான்.
இது எண்ணிக்கையின் அதிகமாக மனிதனுடைய தொந்தரவுகள், அதே போல உடைமைகள், அதே போல விவசாய பயிர்கள், நாளுக்கால் சேதங்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் வனத்துறை சட்டத்தை பொறுத்தவரை 1972 போட்ட சட்டம் இதுவரை விரிவுபடுத்தவில்லை. இப்போ நடைமுறைக்கு, இந்த காலத்தில் நடைமுறைக்கான சட்டங்களை, குறிப்பாக வனத்தை ஒட்டி இருக்கின்ற விவசாய பூமிகளாக இருந்தாலும் சரி, மற்ற ஏனைய எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். இதுக்கு தளர்வே வழங்கக்கூடாது. ஏனென்று கேட்டால் அதெல்லாம் 5 அறிவு உள்ள மிருகங்கள். அதை பொறுத்தவரை என்ன யோசிச்சு செய்யக்கூடிய அறிவுகள் அதுக்கெல்லாம் இல்லை. மனிதன் தான் அதை மாற்றிவிட்டான் என்று கூட நாங்கள் தோணிக்கிறது. ஏன்னால் அந்த காலத்துல வேட்டையாடுவதற்கு சென்றார்கள், மாடுகள் மேய்ப்பதற்கு மலைக்குள்ள சென்றார்கள். நிறைய ஒரு தாழ்த்தப்பட்ட வளையோர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இழப்பே அவங்க விறகு வித்து பிளத்த காலமெல்லாம் உண்டு. அப்பொழுதெல்லாம் எந்த மனிதர்களுக்கோ எந்த உடைமைகளுக்கோ யானைகளால் தொந்தரவு வரவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்திலே தொடர்ந்து இவ்வளவு பெரிய சேதங்கள் விளைவிக்கின்றன. மலையை ஒட்டி வெளியே 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரம் மனிதர்களை தாக்குகிறது, உடைமைகளை தாக்குகிறது, பயிர்களை சேதப்படுத்துகிறது என்று சொன்னால் இதற்கு தீர்வுதான் என்ன? இதுக்கு தீர்வு அரசாங்கம் தான் செய்ய வேண்டுமே தவிர ஒரு தனிப்பட்ட விவசாயினாலேயோ ஒரு தனிப்பட்ட மனிதனாலேயோ இதை கண்டிப்பாக செலுத்த முடியாது. அதனால் ஆளுக்கு தகுந்த மாதிரி, அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை, தவறுகளை ஒரு சாதாரண மனிதன் ஒரு மனைக்குள் செல்வதற்கோ இல்ல மாடுகளை மேய்ப்பதற்கோ அனுமதி பெற வேண்டும் ஒரு விதிமுறை இருந்தாலும் கூட, பெரிய ஜமான்கள் இந்த நேரத்திலே வேட்டையாடுவதற்கும் இன்னுமே உள்ளே சென்று நிறைய விஷயங்களை, சொகுசு விஷயங்களை செய்வதற்கும் இந்த அரசாங்கம், இந்த அரசியல்வாதிகள் அனுமதிக்கிறார்களா இல்லையா? அப்படி என்று சொன்னால் ஒரு சட்டம் என்பது ஒரு பொதுப்படையாக இருக்க வேண்டும். ஒரு பாரம்பரிய மக்களுக்கும் சரி, ஒரு பெரிய நிலக்கிழாருக்கும் சரி, அரசியல்வாதிக்கும் சரி, சட்டங்கள் ஒரே மாதிரி மதிக்கப்பட வேண்டும். அதிகாரிகள் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஓரளவுக்காவது இந்த வனத்தில் இருக்கும் தொந்தரவுகள், அதற்குள்ள ஆக்கிரமிப்புகள் நீக்கப்படும். இல்லை என்று சொன்னால் இன்னும் நாளுக்கு நாள் அதிகரிக்க கூடத்தான் செய்யுமே தவிர இது எந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வனத்துறையால் கொண்டு வர முடியாததுதான் விவசாயிகள் குற்றச்சாட்டாக நாங்கள் வைக்கின்றோம். நன்றி சார். சார் செந்தில்குமார் சார், சார் நீங்கள் சொன்னீங்க யானைகளோட இனப்பெருக்கம் அதிகமாகிடுச்சுன்னு. ஆனால் 2017 27,312 யானைகள் டிஎன்ஏ பேஸ்டு சென்சஸில் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆனால் 21-25 22,446 தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த பேஸில் பார்க்க போனால் யானைகளோட எண்ணிக்கையும் குறைந்து கொண்டு தான் இருக்குது. அதுபோக இப்போ யானைகள் எண்ணிக்கை குறைந்துட்டா மேய்ச்சல் நிலங்களும் அதே காடுகளும் அப்படியே இருந்ததுன்னா யானைகள் வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ வெளியே வருதுன்னா மனிதர்களின் தவறுகள் இல்லாமலா அது வெளியே வரும்? அப்போ இந்த தாக்குதல்களுக்கு மனிதர்கள் பொறுப்பேற்க மாட்டார்களா? நிச்சயமா இருக்குங்க. அது இப்ப யானை, இப்ப நீங்க சொன்னீங்க யானையினுடைய கணக்கு சொன்னீங்க. இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய செயற்கைக்கோள் கேமரா எல்லாம் வந்துருச்சு. இப்ப அதுல எடுத்தோம்னா ஒருவேளை துல்லியமா தெரியும். இப்ப ரேடியோ காலர் மாட்டி எடுக்கலாம்னு பார்த்தா அது சாத்தியம் இல்லை. அது ஏதோ அதனோட மூவ்மெண்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். இதெல்லாம் எல்லா யானைக்கும் கணக்கு இருக்கு. சென்சஸ் அப்படின்னா ஒரு துல்லியமான சென்சஸாக அதை எடுத்துக்கொள்ள இயலாது. இனப்பெருக்கம் அதிகமாயிடுச்சுன்னு ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரே பகுதிக்குள்ள பல ஆண்டுகள் வாழ்ந்து வருகின்ற நபர்களை எல்லாம் நாங்க சந்திக்கிறோம். அதே மாதிரி வனப்பகுதிக்குள்ள போய் பார்த்தாலும் தெரியுது, யானையினுடைய நடமாட்டம் குறைவாக இருந்த இடத்தில் இன்று அதிகமாகி இருக்கு. இவற்றையெல்லாம் வைத்துதான் நாம கணக்கெடுக்க முடியும். வனத்துக்குள்ள போய் நம்ம யாருமே போய் ஒவ்வொரு யானையா எண்ணி பார்க்கறது என்பது நடைமுறைக்கு சாத்தியம் அல்ல. இது ஏதாவது தொழில்நுட்ப ரீதியாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்த பணியை எடுக்கணும்னு சொல்லி நாம ஏற்கனவே மத்திய அரசுக்கு பரிந்துரைகளை வழங்கியிருக்கோம். அதே போல மனிதர்கள் காரணமா அப்படின்னா நிச்சயமா மனிதர்கள் ஒரு மிகப்பெரிய காரணம் தான். அதுல கட்டடம் அங்க போய் கட்டக்கூடாது. விவசாய பூமி பண்றவங்கனால கூட பெரிய தொல்லை இல்லைன்னா கூட இந்த கேளிக்கை விடுதிகள், இந்த ரிசார்ட், இன்னும் இது போன்ற பல்வேறு வகையான கட்டிடங்கள் பல நூறு மக்கள் சென்று வரும் பகுதியாக வனத்தை நாம ஏற்றுக்கொள்ள, அப்படி ஒரு வனம் அது வனமே அல்லது, அது ஊராக மாறிவிடுது. நீங்க வனப்பகுதி என்றால் இப்ப நீலகிரி எடுத்துட்டீங்கன்னா ஒரு காலத்துல அது வனமா தான் இருந்தது. ஆங்கிலேயர் காலத்துல மனிதர்கள் உள்ள போக ஆரம்பிச்சாங்க, அது அப்படியே மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு தனி மாவட்டமாகி ஊராகி ரொம்ப பெருகி இப்ப நீலகிரி பயோஸ்பியர்ல உங்களுக்கு பிராணவாயு குறைஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு வனம் மனிதர்களால் தான் வனவிலங்குகள் வெளியே வருகிறது என்றால் உள்ளே உணவு உற்பத்தியை கண்காணிக்க வேண்டியது மனிதர்கள், கணக்கு எடுக்க வேண்டியது மனிதர்கள், வேலி அமைக்க வேண்டியது மனிதர்கள். இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த இயலாது. அதே சமயத்தில் கட்டடங்கள் கட்டாமல் இருக்க முடியும். அது உரிய முறையில் மத்தியம். ஏன்னா நீங்க
வனம் அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது மத்திய அரசினுடைய இந்திய அரசியல் சட்டப்படி மத்திய அரசினுடைய கண்ட்ரோல் இருக்கு. நீங்க வன உரிமை சட்டம், வன விலங்கு பாதுகாப்பு சட்டம், 2 பாராளுமன்ற சட்டம். இது மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்து மாற்றினால் சரியாக இருக்கும். அதே போல மாநிலங்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா கருத்து என்பது அந்தந்த பகுதி மக்களிடம், விவசாய சங்க தலைவர்கள், எங்களை போன்ற நபர்களிடம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வனச்சட்டம் வந்து கரெக்டா இருக்கு. 1972 வனச்சட்டம் முற்றிலும் தவறாகத்தான் இருக்கிறது. சார் இப்போ நம்ம அங்கே வாழ்கிற மக்களை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அந்த வாழ்வியலோட, வன வாழ்வியலோட அவங்க ஒன்றி போயிருக்காங்க. விவசாயிகளை புரிஞ்சிக்க முடியுது. அதை தாண்டி அங்கு பெருநிலங்கள் வைத்திருப்பவர்கள்லாம் இருக்கிறார்கள். அதெல்லாம் எப்படி சார் அடுத்த கட்டம் நகர்வும் அப்படின்னா அந்த நிலங்களெல்லாம் திருப்பி வனங்களாக மாற்றப்படணும் இல்லையா? அது மாற்றினா தானே உங்களால் வனங்களை மீட்டெடுக்க முடியும். அதற்கு அரசு தயாராக இருக்கிறதா? இந்த சமூகம் தயாராக இருக்கா? பட்டா பூமி வந்து ஏன் இப்போ சும்மா இருக்குன்னா அந்த விவசாயம் பண்ண முடியாதனால அவங்க எல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா வனவிலங்குன்னா நீங்க காட்டு பண்டி எல்லாம் அங்க எதுவுமே பயிர் செய்யறதுக்கே விடாது. அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதற்கான காட்டு பண்டிகளை சுடுவதற்கு மாநில அரசு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து, மக்கள் எல்லாம் சேர்ந்து முயற்சி எடுத்து ஒரு உத்தரவினை பெற்ற போது அதை நடைமுறைப்படுத்துவதில் நிறைய சிக்கல் இருக்கிறது. அந்த உத்தரவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். செந்தில்குமார் சார், நீங்க ஒரு வனவிலங்கு ஆர்வலர். காற்று பன்றிகள் எங்க இருக்கு? காட்டுல இருக்கு. அதை சுடுவதற்கு ஆயத்தம் அரசு செய்திருக்குதுன்னா அதுவே தவறு இல்லை சார். காற்று பன்றிகள் இப்ப இந்த யானை ஊருக்குள்ள வந்துச்சு, பிடிச்சு காட்டுல விடுறீங்கன்னா நியாயம். காற்று பன்றிகள் காட்டுல இருக்கு, தங்களோட வாழ்விடங்கள்ல இருக்கு. அதற்கு பேசுவது யார்? அதற்கு வாழ்வதற்கான உரிமை இல்லையா? இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கான மட்டும்தானா? அப்ப அதற்கு என்ன வழிங்கிறதான கேள்வியா இருக்கு. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நான் வெறும் வனவிலங்கு ஆர்வலர்கள்லாம் இல்ல, வேளாண்மை மற்றும் இதெல்லாம் 2 இணைந்து எல்லாரும் செந்தில்குமார் வனம் நல்லா இருக்கணும். இல்ல செந்தில்குமார் சார், மழை பொழியும் சார். நான் அந்த இரண்டையும் தவிர்த்து விட்டு ஒரு சாதாரண மனிதனாக கூட நீங்க பதில் சொல்லுங்க. 2ஐயும் தவிர்த்துட்டு ஒரு சாதாரண மனிதனாக பதில் சொல்லுங்க. காட்டு விலங்குகளுக்கு காட்டில் வாழ்வதற்கான உரிமை இல்லையா? காட்டு விலங்குகளுக்கு காட்டில் வாழும் உரிமை இருக்கிறது. ஆனால் பட்டா பூமிக்குள் வாழும் உரிமையோ மனிதர்களை தாக்கும் உரிமையோ விலங்குகள் கிடையாது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். கண்டிப்பா சார். காட்டுக்குள்ள போயிட்டு நீங்க அரசாங்கம் சட்டம்னு போட்டு அதை பட்டாவாக்கிட்டீங்கன்னா அது காடுன்னு இல்லைன்னு மாறிடுமா சார்? கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும். 2 பேருமே அந்த பகுதியை சார்ந்தவர்கள், கண்கூடாக பார்க்க முடியும். அது ஒரு விவசாய நிலம் இல்லை, அது காடுகள்ல இருக்கிறது. அங்க விவசாயம் பண்றவங்க கூட அந்த பூர்வக்குடி மக்களோட விவசாய முறை என்பதோ அளவு என்பதோ வேறு. ஆனா இப்ப அங்க வேலி போட்டிருக்கிற நிலத்தின் அளவு என்பது வேறு. அந்த அளவு சின்ன சின்ன வேலிகள்லாம் நடுவுல போறதுக்காக இடம் இருக்கும். ஒட்டுமொத்தமா 10 ஏக்கர் 15 ஏக்கருக்கு வேலி போட்டா அவைகள் எங்கு செல்லும்? அதனால அந்த நிலத்துக்குள்ள வருதுன்னா நீங்க சுடுவீங்கன்னா இது மனிதாபிமானம் நம்ம இழந்துட்டோமா? நாம மிருகமா மாறி காட்டுக்குள்ள போட்டோமா? இல்ல மிருகங்கள் மனிதர்களாக மாறி ஊருக்குள்ள வந்து வாழ முற்படுதா? நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. காட்டு பண்டிகளை பொறுத்தவரை வனத்திற்குள் சென்று மிருகங்களை சுட வேண்டும் என்றோ தாக்க வேண்டும் என்றோ கட்டுப்படுத்த வேண்டும் என்றோ யாருமே நினைப்பதில்லை, நினைக்கவும் முடியாது. அது இயற்கைக்கு முரணான ஒரு செயலாக போய்விடும். ஆனால் வனப்பகுதியை விட்டு 50 கிலோமீட்டர் வரை காட்டுப்பட்டிகள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதான் ஏன் சார் வருது? வனத்தை விட்டு வனத்தில் வனமாக இருக்கிறது இல்ல சார். செந்தில்குமார் சார், வனத்தை விட விவசாய பூமியில் அருமையான உணவு கிடைக்கிறது. வனம் முழுவதுமாக அவைகளுக்கானதா இருக்கா சார்? அந்த கேள்வியை நான் பெரியசாமி சாருக்கு கேட்க விரும்புறேன். பெரியசாமி சார், வனம் முழுவதும் வனமாக இருக்கிறதா? மிருகங்களின் விலங்குகளின் வாழ்விடங்கள் நாம் மதிக்கிறோமா? முதல்ல உண்மை நிலவை என்ன நீங்க சொல்லுங்க சார். அதாவது வந்துங்க சார், வனம் வந்து வனமா இல்லை, அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னு கேட்டீங்க சொன்னீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா ஆண்டாண்டு காலம் வந்து வன பகுதியில் இருக்கின்ற பசுமைகள் மரங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன. அதுதான் உண்மை. அதனாலதான் வனமா இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இது வனம் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறதான்னு சொன்னா அதுவும் உண்மைதான். அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக வனத்தை ஒட்டி எந்த விதமான நடமாட்டமும் இருக்காது. கிட்டத்தட்ட எங்க பூமியே வனத்தொட்டி இருக்குதுங்க. அதுல வந்து ஆண்டுக்கு ஒரு காலம், அதாவது சித்திரை மாதத்தில் மட்டும் கடலக்காய் போய் பயிர் செய்வோம், அதோட வந்துருவோம். மற்ற விலங்குகள்லாம் வந்துட்டு போக அதோட நின்றுச்சு. அது வந்து அதுக்கு தேவையான உணவு அங்கேயே அது இருந்தது. ஆனா இன்னைக்கு அதுக்கு தேவையான உணவுகள் வனத்துக்குள் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இதுதான் ஆணித்தனமான உண்மை. அது நாளுக்கு நாள் பழகி, மனிதரோடு பழகி, வெளிச்சத்தோடு பழகி, இயற்கையோடு பழகி தான் வெளியே வருகிறது. இன்னும் இப்ப வந்து வெளியே வந்த விலங்குகளை மீண்டும் நீங்க வனத்துக்குள் செலுத்துவதற்கான எந்த முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியில் தான் சென்று முடியும். ஏனென்று கேட்டால் அது விவசாய நிலங்களில் இருக்கின்ற பல வகை பயிர்களை, குறிப்பாக வாழை, தக்காளி, அதே போல தென்னை மரங்கள், பாக்கு மரங்களை போல சுவைத்து பழகிவிட்டன. அரிசி பருப்புகள் ரேஷன் கடையில் உடைச்சு சாப்பிட பழகிவிட்டது. இன்னி அது வனத்துக்குள் போன்று பழைய உணவுகளை, மரங்களையோ செடிகளையோ கிழங்குகளை சாப்பிடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளாது. நாம் இன்னைக்கு வந்து அந்த காலகட்டத்துல நாமளே நெரிச்சு, நாமளே சமையல் செஞ்சு, மண் சட்டியில சமையல் செஞ்சு நாமளே சாப்பிட்டு இருந்த காலம் எல்லாம் போய் இன்னைக்கு நாமளே வந்து டவுனை தேடி, நல்ல கடைகளை தேடி, உணவை தேடி, ருசியை தேடி ஒவ்வொரு கடைகளுக்கும் இன்னைக்கு வந்து பார்க்கலாம். நீங்க பண்டிகை காலங்கள்ல எவ்வளவு கூட்டங்கள் இருக்கின்றது உணவு விடுதிகளில் பார்க்கலாம். அந்த மாதிரி மனிதர்களே வந்து ஒரு பக்கம் இருந்து உணவை தேடி ருசிக்காக செல்லும் பொழுது வனவிலங்குகள் அதை தேடிதான் வருகின்றன. தேவையான ருசிக்கான உணவுகள் எங்கே இருக்கிறதோ அங்கு செல்கிறது. அங்கே செல்லும் பொழுது நாங்கள் அதுக்கு இடையூறாக இருக்கின்றோம். அது வந்து செல்வதற்கு நாங்கள் எர்த் பினிஷிங் போடுகின்றோம், அல்லது அதற்கு உண்டான தொந்தரவுகளை செய்கின்றோம். அதனால் இன்னும் அதனுடைய வீரியம் அதிகமாகி புது உத்தியோகங்களை, புது யோகத்தை பயன்படுத்தி தான் அது செல்கிறது. நாங்கள் என்னதான் எர்த் பினிஷிங் போட்டிருந்தாலும் கூட உங்க ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதோட வாழ்விடங்களை நாம ஆக்கிரமிச்சதால அவைகள் நம்ம வாழ்விடங்களுக்கு வருகிறது. அப்ப அதோட வாழ்விடங்களை அதுக்கு சொல்றது விவசாயம் அல்ல. நாம சொல்றது விவசாயம் அல்ல. நாம்னா ஒட்டுமொத்த மனித சமூகத்தை சொல்றேன் சார். நாம் என்பது இங்கு ஒட்டுமொத்த மனித சமூகம். அது ஒரு ரிசார்ட்டா இருக்கலாம், ஒரு நிறுவனமா இருக்கலாம், ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம், ஒரு சாமானியனா இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது இல்லையா? அப்ப நாம காட்டை எடுத்துக்கிட்டோம். மிருகங்கள் பார்வையில் இங்கு ஜாதி, மதங்கள், மொழிகள், இனங்கள் எதுவும் கிடையாது சார். நீங்க மனிதர்கள், நீங்க ஆக்கிரமிச்சிட்டீங்க. அப்போ உங்க இடத்துக்கு வருவாங்க. அப்ப அதை நம்ம திருப்பி கொடுக்க தயாரா இருக்கிறோமா? திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இதுல முதலே சொன்ன மாதிரி இதுல பாரபட்சம் அரசாங்கம் காட்டக்கூடாது, அரசியல்வாதிகள் காட்டக்கூடாது, அதிகாரிகள் காட்டக்கூடாது. சட்டங்கள் என்பதை அனைத்து ஒரு பாமர மக்களும் மதிக்கக்கூடிய ஒரு வகையிலே இது வந்து எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். யார் அப்படி ஆக்கிரமிப்பு செய்திருந்தாலும் கூட அதுக்கு எடுப்பதற்குண்டான சட்டங்களை, புது சட்டங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும். மலைவாழ் மக்கள்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிய 7 ஊர்களிலே மலைவாழ் மக்கள் மட்டும் குடும்பமாக மலைக்குள் வாழ்ந்த காலமெல்லாம் உண்டு. அப்பொழுதெல்லாம் யானை அழித்தோ, யானை மிதித்தோ, இல்லை யானைகள் வெளிவந்தோ தொந்தரவுகளோ எதுவும் செய்யவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த 10 ஆண்டுகளில் இவ்வளவு இனப்பெருக்கமாகி இவ்வளவு தொந்தரவுகள் தருகிறது என்று சொன்னால் அதற்கு தேவையான உணவுகளோ, அதற்கு தேவைக்கேற்ப நாம் எதையும் பூர்த்தி செய்யவில்லை என்பதுதான் நிரஸ்தர உண்மை. அப்படி இருக்கும் பட்சத்துல மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் எந்த பாரபட்சமும் யாருக்கும் காட்டக்கூடாது. இன்றைக்கு வனையொட்டிய பகுதிகள் எல்லாம் வீட்டுமனையாக கொண்டு வருகிறது. வனவிலங்குகள் எங்கே செல்லும்? ஏதோ ஒரு விவசாயி, 2 விவசாயி, 3 விவசாயி விவசாயம் செய்து கொண்டு வருகிறான். ஊருக்கு அவ்வளவுதாங்க செய்யறான், வேற யாரும் செய்யறது இல்ல. இன்னைக்கு தண்ணி பத்தாக்குறைங்க, மழை காலத்துல மழை கரெக்டா பெய்யறது இல்ல, எங்களுக்கு வனவிலங்குகள் தொந்தரவு, ஆள் பற்றாக்குறை ஆயிடுச்சு. இத்தனையும் தாண்டி ஒரு விவசாயி மட்டும்தான் விவசாயம் செய்து வருகின்ற காலகட்டத்தில் இவ்வாறான இடையூறுகளை மேலும் சுமத்தினால் அந்த விவசாயி எவ்வாறு விவசாயம் செய்வான்? கட்டுப்படி ஆகிற விலைங்கிறது 2வதுங்க, அதை பேசவே நான் வரல. ஆனா செய்கின்ற உற்பத்தியை வனவிலங்குகள் தொடர்ந்து, காட்டு யானைகளும் சரி, காற்று பண்டிகைகளும் சரி, தொடர்ந்து அடிமானத்தை கொண்டு போய் செல்லும் பொழுது அவன் போட்ட முட்டுவலிக்கோ அல்ல அவன் உற்பத்தி செய்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் உற்பத்தி செய்கின்ற அந்த விளை பொருட்களுக்கோ என்ன யார் உத்தரவாதம் தருவது? நன்றி சார். நம்மளுடைய நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம் சார். செந்தில்குமார் சார், உங்ககிட்ட என்னோட ஒரே கேள்வி, கடைசி கேள்வி, சுருக்கமான பதில் எதிர்பார்க்கிறேன். பட்டா நிலங்களுக்குள் மிருகங்கள் வந்துவிட்டது. நாட்டிலேயே பாக்குறோம், பட்டா நிலத்துல மனிதர்களே வராங்க. அதை தவறுன்னு சொன்னீங்கன்னா சரி. காட்டு நிலங்களை நாம ஏதேதோ பெயர்ல ஆக்கிரமிச்சுட்டு இது பட்டா நிலம், அங்கு வந்தா சுடுவது சரி அப்படின்னு ஒரு வாதத்தை நம்ம பொதுவெளியிலேயே பார்க்க முடியுது. நான் நீங்க சொன்னது மட்டும் சொல்லல, அது சரியா? வன விலங்குகள் தங்களோட சுதந்திரத்திற்காக தங்களோட கேள்வியே வந்து நம்மளோட கொஞ்சம் சில தவறுகள் இருக்கிறது. நான் உங்களுக்கு பணியோடு சொல்லிக்கிறேன். பக்கா, அதாவது காலங்காலமாக இருக்கின்ற விவசாய நிலங்களுக்குள் வனவிலங்குகள் வந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை.
இது வந்து நம்ம வனத்தை வந்து பட்டா பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து மிக குறைந்த அளவில் இருக்கலாம், தவறுகள் நேர்ந்திருக்கலாம், அவர்களை களைய வேண்டிய ஒழிய சார் நீங்க கோயம்புத்தூர்காரங்க, சார் நீங்க கோயம்புத்தூர்காரங்க, சார் நீங்க கோயம்புத்தூர்காரங்க, மாங்கரையை தாண்டி உள்ள போனீங்கன்னா கொஞ்சம் நிலம் தான் நாம ஆக்கிரமிச்சிருக்கோமா அப்படிங்கிறது மனசாட்சி பதில் சொல்லும். அந்த பகுதியில் அதிகமா இருக்கலாம், நிச்சயமா இல்ல சார், இது நான் நேரடியா போனதால, நான் நேரடியா போய் அங்க பார்த்ததால எனக்கு தெரிஞ்ச விஷயம். கோயம்புத்தூர்காரங்க உங்களுக்கு முழு உண்மை தெரியும், உங்களுக்காக தான் அதிகமா சொல்ல முடியும். அப்படி இருக்கப்ப இது ஒரு சுதந்திர போராட்டமா பார்க்க முடியாதா? ரோலக்ஸ் என்பவன் ஒரு ஒண்டி வீரனாகவோ கட்டபொம்மனாகவோ விலங்குகள் மத்தியில பார்க்க முடியாதா? அவைகளின் நிலத்திற்காக அவைகள் போராடுகிறது அப்படின்னு மனசுனால புரிஞ்சிக்கவே முடியாதா சார்? தாண்டி வந்தா சுடுவன்னு சொல்றது எப்படி சரி? இந்த மனநிலை சமூகத்தில் இருக்கிறதா? இதில் மாற்றம் ஏற்படுமா? மக்கள் விலங்குகளையும் உயிர்களாக புரிந்து கொள்வார்களா என்பதுதான் என்னோட இறுதியான கேள்வியா இருக்கு சார். அதாங்க, நீங்க வந்து காட்டு பன்றிகள் என்றால் அதை சுட்டுத் தள்ளுவதை தவிர வேறு வழி இல்லை. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 அதைத்தான் சொல்கிறது. பயிர்களை நாசம் செய்தாலே சீஃப் வைல்ட் லைஃப் சட்டம் விலங்குகளுக்கு எதிரானவர்கள் அல்ல, யாருமே எதிரானவர்கள் அல்ல, விவசாயிகளாகட்டும் யாருமே எதிரானவர்கள் அல்ல. சார் பிரிட்டிஷ்காரங்க கூட இந்தியர்களை சுட்டு தள்ளுவதற்காக சட்டம் போட்டு சட்டத்தின் மூலமாகத்தான் எல்லா தண்டனைகளும் எல்லா போராட்ட வீரர்களுக்கும் கொடுத்தாங்க. சட்டம் போட்டாங்கிறதுக்காகவே அது சரின்னு ஆயிடுமா? மனசாட்சி இல்லையா? மனிதாபிமானம் இல்லையா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இத பார்க்க முடியாதா? நாம அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து மனிதர்களா வனவிலங்கா என்றால் வனத்திற்குள் சென்று நாம் கேட்பதில்லை. மனிதர்கள் வாழ்கின்ற இடங்களிலே உள்ளே புகுந்து மனிதர்களை கொன்று குவிக்கிறது யானையும் காட்டுப்பன்றியும். வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நிறைய இருக்கிறோம். அதுல போலியானவர்கள் நிறைய இருக்கிறார்கள், சரியாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் காட்டு பன்றிகளை சுட்டுத்தான் தள்ள வேண்டும். அதுவும் காட்டை ஆக்கிரமிச்சுட்டு சார் செந்தில்குமார் சார் காட்டை ஆக்கிரமிச்சுட்டு இல்ல அதுதான் சார் அந்த இடத்துல இல்ல சார், நான் உங்க வீட்டை ஆக்கிரமிச்சிடுறேன், ஆனா நீங்க வீட்டு விட்டு வெளியே வந்தா தண்டனை கொடுப்பேன்னா எப்படி சார்? அதற்கான வாழ்விடத்தை நம்ம கூட்டு எடுத்துட்டு அதற்கு பிறகு வந்ததுன்னா வேற வழி கிடையாது, நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதோட இடத்தை ஆக்கிரமிச்சுட்டு வேற வழி இல்லாம குடியிருப்புக்கு வந்தா அதை நான் சுடுவேன், கண்டவுடன் சுட வேண்டும் என்பது மனிதாபிமானம் மறுத்து விட்டதா அல்லது மறித்து விட்டதா என்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இல்ல மனிதாபிமானம் எல்லோருக்கும் இருக்கிறது. மனிதாபிமானம் இருக்கிறதால் தான் விவசாயிகள் தொடர்ந்து விவசாயம் செய்து வருகிறார்கள், நமக்கு உணவு படைத்து வருகிறார்கள். செந்தில்குமார் சார், இங்க விலங்குகளுக்கும் வைக்க வேண்டும் என்றால் விலங்குகளுக்கும் விவசாயிகளுக்கும் இல்ல சார் ஒரே ஒரு பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றால் வேலி அமைத்து பாதுகாக்க வேண்டும். அது யானைகளுக்கெல்லாம் பொருந்தும். காட்டு பன்றிகளுடைய இனப்பெருக்கம் மிக அதிகம், அதை சுட்டுத்தான் தள்ள வேண்டும். கேரள அரசு அந்த கரியை மனிதர்கள் உட்கொள்ளலாம் என்று இப்ப சட்டமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதெல்லாம் தேவையின் அடிப்படையில பண்ணது. எல்லாருக்கும் மனிதாபிமானம் இருக்கிறது. மனிதாபிமானத்திற்காக காட்டு பன்றிகளை நம் வீட்டிற்குள்ளேயும் இடத்திற்குள்ளேயும் அனுமதிக்க இயலாது. நம்ம உணவு உற்பத்தியை முழுமையாக பாதிக்கப்படுவோம். இந்தியா உணவு பஞ்சத்தில் தள்ளாடும். 17 மாநிலங்கள் இதனால் சிரமப்படுகிறது. அனைத்து மாநிலங்களுடைய கூட்டங்களையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். விரைவில் அதே போல மனிதன் இறந்தால் இழப்பீடு என்பது மிக குறைவு. இதுக்கெல்லாம் அந்த சட்டத்தில் இடம் இல்லை. மனிதன் காட்டை ஆக்கிரமித்ததால் அவர்கள் வெளிவரல, இந்த தாக்குதலுக்கு மனிதர்கள் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கலாமா? இப்ப மருத்துவர் ஒருத்தர் அடிபட்டாரு, அவருக்கான இழப்பீடு முழுமையா கொடுக்கணும். 40 லட்சம் ஆனாலும் மருத்துவ செலவை முழுசா அரசு ஏற்கணும். இதெல்லாம் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் தான் மனிதாபிமானம். மனிதர்கள் மீது மட்டுமான அபிமானம் தான் மனிதாபிமானம் என்கிற ஒரு கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.